கோப்பஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, அண்ணாமலை பதவி விலகுவாரா, பாஜக அதிமுக கூட்டணி உறுதியா, அடுத்த பாஜக தலைமை யார், அதாவது மாநில தலைமை யார் அப்படின்னு பல கேள்விகள் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்குது. காலையிலிருந்து இன்றைக்கி ஃபுல்லாக பல யூடியூப் சேனல்களை பல செய்திகளில் இந்த நியூஸ் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போது இந்த நிலையில் வரிசையாக டெல்லியை நோக்கி செல்லும் தலைவர்கள் தமிழகத்திலேருந்து ஒரு 3 பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க, அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. இப்போது 3 பேரும் எதற்காக சென்றாங்க, டெல்லியில் நடந்தது என்ன, இதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் பின்னாடி நமக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்குது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு. இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளில் கூட்டணி கட்சி எதுவாக இருக்கும் அப்படின்னு பல கேள்வி இருக்குது. அந்த அடிப்படையில் டிஎம்கேக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சி யார், ஏடிஎம்கேவா இல்லை என்டிஏ கூட்டணியா அப்படின்னு பல விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துருக்க முடியும், எல்லா நியூஸ்லையும் இன்றைக்கி தான் போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்று திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதற்கு முன்னாடி திரு பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு அவரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. 2 பேரும் செய்தியாளர் சந்திச்சு ஆளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பழனிசாமி அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க, அண்ணாமலை என்ன தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று வந்திருக்காங்க. அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இப்படி இதுக்கு பின்னாடி பல அம்சங்கள், பல கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. இப்போது அண்ணாமலை சென்று ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியில் எந்த பதவி கொடுத்தாலும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பற்றிய முக்கிய விவரங்கள் நான் மேலிடத்தில் கொடுத்துருக்கேன். ஒரு 3 மண்டலங்களில் பாஜக வலுப்பெற்று இருக்கு. இது பாஜக இந்த 3 மண்டலத்தை டேக் ஓவர் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி பற்றிலாம் நான் எதுவும் பேசலை, நான் ஜென்ரலாக ஆஃபீஸ் பார்க்க போனேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்படி பலவேறான கருத்து இருக்குது. ஆனால் இது என்னவாகுது, இன்றைக்கி ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாலும் இன்றைய அரசியல் சூழலில் பல அரசியல் விமர்சகர்கள், பல மூத்த பத்திரிகையாளர்கள் பல கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க, பல இதழ்களில் எழுதிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னும் எலெக்ஷனுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய இந்த நிலையில் கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வலுப்பெறுமா, கூட்டணி உறுதி தானா அப்படின்ற கேள்விக்கு பல பேர் பல விதங்களில் சொல்கிறாங்க. இப்போ சில பேர் கூட்டணி கிடையாதுங்கிறாங்க, சில பேர் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு, எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்ற போதே கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, டெல்லியில் போய் அமித்ஷா சந்திச்சு வந்திருக்காரு. கண்டிப்பாக கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது. அந்த அடிப்படையில் எடப்பாடிக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு முரண்பாடு இருக்குது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு ஒரு தேர்தல் போட்டிட்டு இருக்காங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது. ஏன்னா அதுக்கிடையில் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களும் தீவிர முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார்னா கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு பழனிசாமி டிமாண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போது அந்த அடிப்படையில் இது ஒரு பக்கம் இருக்க, திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷா சந்திச்சதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக பொதுச்செயலாளர் பதவியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்குது. ஏன் அப்படின்னா, திரு பழனிசாமி அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. என்னது, பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா, பிஜேபியோட இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவர்களை போலலாம் அவங்களாம் இருந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், அண்ணாமலை மாநில தலைவர் இருந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறதா சொல்லப்படுது. இந்த டிமாண்டுக்கு அகேன்ஸ்டாக இவர் இப்படி டிமாண்ட் வைக்கிறாருன்னா, அப்போ இவருக்கு அகேன்ஸ்டாகவே அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து இப்படிலாம் ஒரு அனுமானத்தில் பல விவாதங்கள் கிளப்பிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, செங்கோட்டை அவர்களை கூப்பிட்டு அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது, அவர் மூலயமா ஏடிஎம்கே 2ஆ பிரிக்கிறது அப்படிங்கிற இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காதான் சொல்கிறாங்க. பல முனைகளில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு, பல முனைகளில் அரசியல் கருத்து தெரிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி உறுதியா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிறது நிலைமையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியிலேருந்து அதாவது மாநில தலைமையிலேருந்து விலகுவார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் அடிமட்ட தொண்டனா கூட இருந்து வேலை செய்வேன் மறைமுகமாக அவரு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த அடிப்படையில் பல அரசியல் தலைவர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்ட வகையில் இந்த கூட்டணி வந்து இப்போதைக்கு முழுமையாக உறுதி பெற்றிருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு விதமாக வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி திரு மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வராரு. இதில் போய் திரு எடப்பாடி அவர்கள் போயிட்டு வந்து மோடியை சந்திச்சானா கண்டிப்பாக கூட்டணி வந்து உறுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விவாதங்கள் போயிட்டு இருக்கும் போது தமிழக மாநில தலைமையில் அண்ணாமலை நீடிப்பாரா? வருகின்ற 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணியா தொடருமா இல்லை ஏடிஎம்கே தனியாக நிற்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை வந்து கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பல கேள்விகள் பல விவாதங்கள் இருந்துட்டு இருக்கு. நம்மளும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.